விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால், கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதற்கு காரணங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு ஈஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி, அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். ஒரு 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறது நீண்ட நேரம் பேசியிருந்தா இல்லை 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட்டை அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்க்கும். காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதி பங்கீடு தொடர்பாக கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது எந்தெந்த தொகுதிகளில் சிக்கல் நீடிக்குது? கடந்த முறையை ஒப்பிடும்போது இந்த முறை 3 தொகுதிகள் கூடுதலான தொகுதிகள். அந்த 3 தொகுதிகள் எதை குறிப்பிட்டு கேட்குது காங்கிரஸ்? நிச்சயமாக தேவா, ஏறக்குறைய 28 தொகுதியில 23 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுல கடந்த முறை வெற்றி பெற்ற 14 தொகுதிகள் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர், வேளச்சேரி, திருவாடானை, காரைக்குடி, கிள்ளியூர், குளச்சல் உள்ளிட்ட 14 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை திரும்பவும் கொடுத்திருக்காங்க. தென்காசி மற்றும் விருத்தாச்சலம் 2 தொகுதிகள் திமுக இந்த முறை அதாவது கூட்டணிக்கு மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. அதுல தென்காசி திமுக போட்டியிட உள்ளதாகவும், விருத்தாச்சலம் தொகுதியில தேமுதிக தகவல் வெளியா இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில ஒரு இழுபறி நீடிக்கிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில ஒரு இழுபறி நீடிக்கிறது. விளவங்கோடு தொகுதியிலையும் ஒரு இழுபறி நீடிக்கிறது. விளவங்கோடு தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறாங்க. அது இன்னும் இறுதி செய்யப்படல. காங்கிரஸ் தலைமையிடம் பேசி இந்த 2 தொகுதியை விட்டு கொடுப்பதா என்பது குறித்து முடிவு செய்வதாக செல்வப்பிரதை தெரிவிச்சிருக்காரு. விளவங்கோடுக்கு பதிலாக கன்னியாகுமரி தொகுதியை எடுத்துக்கிற சொல்றாங்க திமுக தரப்புல. கன்னியாகுமரி தொகுதி கடந்த முறை திமுக தோல்வி அடைந்த தொகுதி, அங்க அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி வேணா, அதற்கு மாறாக திமுக வெற்றி பெற்ற அமைச்சர் தொகுதியாக இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் தொகுதியை, அதாவது மனோஜ் சங்கரா வெற்றி பெற்ற தொகுதியை, பத்மநாபபுரம் தொகுதியை காங்கிரஸ் கேட்பதா தகவல் சொல்லப்படுகிறது. ஆனா அதுக்கு திமுக சம்மதம் தெரிவிக்கல. அதனால காங்கிரஸ் மேலிடத்துல, டெல்லி மேலிடத்திடம் பேசி தகவல் சொல்வதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய கடந்த முறை வெற்றி பெற்ற 14 தொகுதிகளை திரும்பவும் காங்கிரஸ் கட்சிக்கே திமுக கொடுத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டாலும் இந்த முறை பொது தேர்தலுக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஏறக்குறைய ஒரு 23 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கு. 5 தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்து ஸ்ரீவைகுண்டத்துல முக்கியமா சொல்லக்கூடியது, அந்த வேட்பாளர் மேல சில குற்றச்சாட்டுகள் இருப்பதா திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. அதே வேட்பாளருக்கு தான் திரும்பவும் ஸ்ரீவைகுண்டத்தை காங்கிரஸ் கட்சி கேட்பதால் திமுக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவல்